ஐக்கிய மக்கள் சக்தியானது எந்த அரசாங்கத்திற்கு மச்சப்படும் கட்சி அல்ல. ஆனால் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொள்கின்றது. சஜித் பிரேமதாஸ். எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் ரணில் மற்றும் பசிலுக்கு இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், உயிரிழந்த உறவுகளுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி. பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், நாமல் குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி முட்டாள்தனமானது, அரவிந்தகுமார் கடும் எதிர்ப்பு. 2 வருடங்களுக்குள் 1800 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம். சவால்களை எதிர்கொள்ள தயார், சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் PSM சார்ல்ஸ் நம்பிக்கை. ஈரான் அதிபரின் வருகை நிச்சயம், உறுதியளித்தார் அலி ஜப்ரி. முல்லைத்தீவு முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய அரங்கில் மாவீரன் பண்டாரவன்னியனின் வரலாற்று நாடகம் நேற்று அரங்கேற்றப்பட்டுள்ளது. முள்ளியவளை கலைத்தாய் நாடக கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் முதுபெரும் கலைஞர் அண்ணாவியார், கலாபூசணம் NS மணியம் அவர்களை நெறியாள்கையில் புலம்பெயர்ந்து வாழும் ஆனந்தராசா கீதா குடும்பத்தின் நிதி அனுசரணையுடன் நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த நாடக அரங்கேற்றம் வைத்திய கலாநிதி சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆசியுரையினை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய பிரதம குரு ரகுநாத குருக்கள் நிகழ்த்தியதை தொடர்ந்து முள்ளியவளையினைச் சேர்ந்த முதுபெரும் கலைஞர்கள் மற்றும் மறைந்த கலைஞர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். சிறப்பாக முள்ளியவளையினைச் சேர்ந்த விளையாட்டு மங்கை அகில திருநாகி அவர்களும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மாவீரன் பண்டாரவன்னியனின் வரலாற்று நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இனவாத செயற்பாடுகளும் மத ரீதியான இன ரீதியான முரண்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அதற்கான உறுதிமொழியையும் தான் வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியானது எந்த அரசாங்கத்திற்கு மச்சப்படும் கட்சி அல்ல. ஆனால் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொள்கின்றது. மே 1ஆம் தேதி மே தின கூட்டத்திற்காக நாங்கள் கோரிய இடத்தினை அரசாங்கம் வேறு ஒரு தரப்பிற்கு வழங்க முனைகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் பயப்படுகின்றது. அரசாங்கம் இடம் கொடுத்தாலும் இடம் கொடுக்காவிட்டாலும் 1 லட்சம் தொழிலாளர்களை அழைத்து கொழும்பில் மக்கள் சார் தொழிலாளர் புரட்சியை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் கணேசமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் மத்தும பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார, இம்ரான் மஹ்ரூப், ஹிருணிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இந்த வருட இறுதியில் எங்கள் ஆட்சியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். பெண் சக்தியை அதிகரித்து பெண்களை வலுவூட்டி பெண்கள் பங்களிப்புடன் பெண்களின் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இந்த வருட இறுதிக்குள் செயற்படுத்த உள்ளேன். பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச சீலங்கள் ஊடாகவும் பெண்களுக்கான திட்டங்களையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயற்படுத்துவேன். இலங்கையில் வறுமை வீதம் அதிகரித்து செல்கின்றது. இதற்காக பெண்களூடாக நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வறுமையினை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளேன். அது மட்டுமின்றி 10 லட்சம் வர்த்தகர்களை உருவாக்கும் வேலை திட்டத்தில் பெண்களுக்கு முன்னுரிமையினை வழங்கவிருக்கின்றோம். அது மட்டுமின்றி பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான சமூக உரிமை, பெண்களுக்கான அரசியல் உரிமையினை பேணுவது எமது முக்கிய வேலை திட்டமாக உள்ளது. என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் ஜனாதிபதியாக வரும்போது சிறப்பு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு என்னும் பெண்களுக்கான பிரிவினை உருவாக்க உள்ளேன். இலங்கையில் 52% பெண்கள் உள்ள போதிலும் உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரமே 25% இட ஒதுக்கீடு இருக்கின்றது. என்னுடைய ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் 25% இட ஒதுக்கீட்டை பெண்களுக்கு வழங்குவேன் என்ற உத்தரவாதத்தினை தருகின்றேன். இலங்கை முழுவதும் 341 பிரதேச சீலங்கள் இருக்கின்றது. இந்த பிரதேசங்கள் முழுவதிலும் பெண்களை வலுவூட்டுவதற்கான மத்திய நிலையங்களை உருவாக்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். மயிலத்தமடு பிரச்சினை குறித்து நான் இங்கு பேச வேண்டும். பல ஆட்சியாளர்கள் வருகின்றார்கள், உத்தரவாதங்களை தருகின்றார்கள். இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு இந்த மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கான சிறந்த உத்தரவாதம் வழங்கப்படும். அந்த பகுதி விலங்குகளுக்கு உணவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் சார்ந்த இடங்கள், மத ரீதியான இடங்களில் காணப்படும் பிரச்சினைகளும் முக்கியமாக உள்ளது. இலங்கையில் அனைத்து இன மக்களும் வாழ்கின்றார்கள், அனைத்து மதத்தவர்களும் வாழ்கின்றார்கள். அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கின்றது. அனைவருக்கும் பொதுவான இடங்கள் உள்ளன. அனைவரையும் ஒன்றாக வாழும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த பிரதேச மக்கள் இன மத மொழி கடந்து அனைவரையும் ஒன்றாக இணைத்து சகோதரத்துவத்துடன் வாழும் சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும்.
நாங்கள் மதம் சார்ந்த இனம் சார்ந்த எந்த இனவாத நடவடிக்கைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தினை தருகின்றேன். எதிர்காலத்தில் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசவிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய உற்பத்திகளுக்கு ஸ்திரமான விலையினை பெற்றுக் கொடுக்க நான் தயாராக உள்ளேன். 2025 என்பது தேர்தல் வருடமாக உள்ளது. தேர்தல் வரும்போது எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிடம்தான் அதற்கான தீர்வுகள் இருக்கின்றது. இலங்கையில் 76 வருட சுதந்திர வரலாற்றில் எதிர்க்கட்சி அரசியலில் மாற்றத்தினை கொண்டு வந்தது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கின்றது. பல திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கும் கோடிக்கணக்கான பெறுமதியான வைத்திய உபகரணங்களை வழங்கியுள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தியானது எந்த அரசாங்கத்திற்கு மச்சப்படும் கட்சி அல்ல. ஆனால் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொள்கின்றது. மே 1ஆம் தேதி மே தின கூட்டத்திற்காக நாங்கள் கோரிய இடத்தினை அரசாங்கம் வேறு ஒரு தரப்பிற்கு வழங்க முனைகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் பயப்படுகின்றது. அரசாங்கம் இடம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் 1 லட்சம் தொழிலாளர்களை அழைத்து கொழும்பில் மக்கள் சார் தொழிலாளர் புரட்சியை முன்னெடுப்போம் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இவ்வாறான 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சில தேவாலயங்களில் நினைவு கூறப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண மரியன்னை தேவாலயத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் இன்று நடைபெற்றன. ஏப்ரல் 21 அன்று தேவாராதனையின் போது தமது தியாகங்களை இன்னுயிராக்கியவர்களுக்கு 1 நிமிட அகவணக்கம் செய்யப்பட்டது. தேவாலய பிரதான மணியும் ஒழிக்கப்பட்டு கூட்டு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதனை யாழ்ப்பாண மறை மாவட்ட பங்கு குரு முதல்வர் ஜெயரட்னம் அடிகளார் ஒப்புக் கொடுத்தார். இதில் கிறிஸ்தவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சக்கள் தான் காரணம் என்று எதிரணியினர் பழி சுமத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், கொரோனா தொற்று மற்றும் வெளிநாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. எதிரணியினரும் சில வெளிநாட்டு தூதரகங்களும் இதனை சாதகமாக பயன்படுத்தி மொட்டு அரசுக்கு எதிராக எதிரணியின் ஆதரவாளர்களான ஒரு தொகுதி மக்களை திசை திருப்பினர். போராட்டம் என்ற பெயரில் அந்த கூட்டத்தினர் நாட்டில் பாரிய தொடர் வன்முறைகளுக்கு சதித்திட்டம் தீட்டினர். அந்த நிலைமை நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்தே ராஜபக்சர்கள் தாம் வகித்த பதவிகளிலிருந்து விலகினார்கள். எனினும் மொட்டு அரசின் ஆட்சிதான் தற்போதும் தொடர்கின்றது. எமக்கான மக்கள் ஆதரவில் வீழ்ச்சி எதுவும் ஏற்படவில்லை. எந்த தேர்தல் நடந்தாலும் மொட்டு கட்சிதான் வெற்றி வகை சூடும் என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவையானது. அவ்வாறான முயற்சிக்கு நான் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என்று கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நகைச்சுவையானது. தமிழர்கள் ஓரணியில் உள்ளார்கள் என்ற தகவலை மட்டுமே அதன் மூலம் வழங்கலாம். மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளரால் ஆட்சிக்கு வர முடியாது. எனவே முடியாத ஒரு விடயத்திற்கு எதற்காக முயற்சி எடுக்க வேண்டும்? இந்த யோசனையை நான் கண்டிக்கின்றேன். ஆதரவு வழங்கப் போவதும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவரின் ஆதரவு தமிழ் மக்களுக்கு அவசியம். சிலவேளை அனைத்து தமிழர்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தால் அது தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுக்கும். எனவே இது முட்டாள்தனமான முயற்சியாகும் என்றார். இலங்கையின் கட்டமைப்பான இனவழிப்பும் தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்பும் என்ற நூல் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினரால் வெளியிடப்பட்டது. கோவில் வீதி நல்லூரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நேற்று மாலை இந்த நூல் வெளியிடப்பட்டது. இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான CB விக்னேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 2 வருடங்களுக்குள் 1800 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார்.
குறித்த காலப்பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த 3வது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய 2 மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன் அறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சேவையாற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது சுகாதார சேவையை முன்னெடுப்பதில் மாவட்ட ரீதியில் காணப்படும் இடர்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளால் ஆளுநருக்கு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சில பகுதிகளில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் பௌதிக வள பற்றாக்குறை பாரிய சிக்கல் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து உரையாற்றிய ஆளுநர், நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து கரிசனையுடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு சுகாதார அதிகாரிகளிடம் காணப்படுவதுடன் கொள்கைகளை பின்பற்றி அதிகாரிகள் செயற்பட வேண்டும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன். தரமான சிறந்த சுகாதார சேவையை உறுதி செய்து அதனை பொதுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கு அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் தமிழர்களின் அபிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடியதான முடிவுகளை தமிழர்களை வழிநடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தியாக தீபம் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் இறுதி நிகழ்வு மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னாரின் சமாதியில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய சாணக்கியன், இந்த மண்ணில் தமிழ் மக்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்பதற்காகவே அன்னை பூபதி 36 வருடங்களுக்கு முன்னர் தனது உயிரை தியாகம் செய்தார். அன்னையின் இந்த தியாகத்திற்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருந்தால் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதே எமக்கு அனைவருக்கு முன்பாக உள்ள கடமையாகும். அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவிருக்கின்றது. தென்னிலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளின் மட்டங்களில் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் குறித்து பேசுவது, தமிழர்கள் குறித்து சிந்திப்பது, தமிழர்கள் பேசுபொருளாக மாறுவது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில்தான். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் ஆண்டு. அவ்வாறு நடக்குமானால் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான முடிவுகளை தமிழ் மக்களை வழிநடத்தும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எடுப்பதுதான் இந்த தாயின் தியாகத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயம். இந்த வருடத்தில் சிறந்ததொரு தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எவ்விதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டு நிலையில் ஈரான் அதிபரின் இலங்கை விஜயத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம். இந்நிலையில் அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எவ்விதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை. அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயத்த பணிகள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திட்டமிட்டபடி உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்பமும் ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான முக்கிய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் இலங்கை அரசாங்கமானது அணிசேரா கொள்கையுடன் அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு பல்தரப்பு உறவுகளை பேணி வருகின்றது. ஆகவே ஈரான் அதிபரின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார்.